நல்லது. இந்த நேரத்தில் திரும்பவுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் யாவருமாக எழுந்திருந்து தேவன் கையில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற கர்த்தாவே, அப்பா தேவனே, இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி அறிந்து ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆசீர்வதித்து நீர் இடைப்படுவீராக சுவாமி. அப்பா தேவனே, கூட ஆசீர்வதித்து இடம் நிரம்ப உம்முடைய வல்லமை ஊற்றுங்க சுவாமி. ஆமென் ஆமென் சொல்வோமா? ஆமென். எங்களுடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லது. நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக படிப்போம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார் என்ற பாடலை. Yes.
குப்பையும் தூசியுமான எங்களை அப்பா நீங்க தூக்கி எடுத்து அழகு பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ராஜனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் கத்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீங்க ஒருவர் கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ராஜனே. பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டும் ராஜனே. உங்களுடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று கத்தாவே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துவது போல சுவாமி உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் முன்பதாக நீங்க கொண்டு செல்லுங்க ராஜனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி கத்தாவே. ஜெபசந்தனில் இருக்கும் நேரத்தில் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூட வேண்டும். வீரகாதவ
செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜனே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் எதிர்பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உதவுவாங்க சுவாமி. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எனக்காக முடிய ஜீவனை தந்திருக்கிறீங்க சுவாமி. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, ஒரு சபையாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறீங்க. எந்த விதமான நன்மையும் எதிர்பார்க்காமல் இந்நாள் வரைக்கும் சுவாமி எங்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நூலாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு. யோவான் 2ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை இன்றைய நாளை தியானிக்க போகிறோம். சபையாக நாங்கள் யாவரும் எழுந்திருந்து இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நாங்கள் வாசித்து அதுக்கு அடிப்படையாக நாங்கள் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து சபையில் இருக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இப்பொழுது வாசிக்க முடியும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். நல்லது, நாங்கள் ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்குள்ளாக எங்களோடு கூட இடைப்படுங்க தகப்பனே. இந்த வேளையிலே சுவாமி ஆண்டவரே, உம்முடைய சிலுவின் மறைவிலே என்னை மறைத்து நீங்க இந்த மத்தியில் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன், இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நல்லது, சபையார் யாவர் அமர்ந்திருக்கவும். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற தலைப்பு என்னவென்றால், குறைவுகளை சந்திக்கிற தேவன் என்கிற தலைப்பில் தான் இன்றைய நாள் நான் பேச இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் வடிவாக உடுத்து உங்களுடைய வெளித்தோற்றமான அழகை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிற உங்களை பார்க்கும்போது. ஆனால் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில், உள்ளான வாழ்க்கையில், எங்களுடைய மனதில் சில நேரம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இல்லாட்டி வாழ்க்கையில் சில போராட்டங்கள் மத்தியில் போயிட்டு வேதினோடு கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை தேற்றி உங்களை பலப்படுத்தி வழி நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேற்றுதை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீசரையும் கானான் ஊரில் இருக்கிற ஒரு கல்யாண விருந்துக்கு அழைத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல முதல் 2 வசனங்கள் அதை தான் நாங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவ ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அது பின்பதாக இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்குறோம், அந்த கல்யாண வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, திராட்சை ரசம் குறைபடுகிறது. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், கல்யாண வீட்டில் சாப்பாடு குறைஞ்சுன்னா பெரிய ஒரு பிரச்சனை. சாப்பாடு குறைஞ்சிட்டுனா அது கல்யாண வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு அவமானமாக போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், திராட்சை ரசம் குறையப்படுகிறது. குறையப்படும் போது இயேசுவுடைய தாய் அந்த இடத்துல என்ன செய்கிறாள் என்றால், இயேசுவிடத்தில் போயிட்டு இந்த பிரச்சனையை ஆண்டவருக்கு சொல்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல திராட்சை ரசம் குறையப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி. இப்போ இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற வார்த்தைகளுக்குள்ளாக அந்த இடத்துல யூதர்கள் சுத்திகரிக்கிற சில கச்சாரிகள் மத்தியில் ஆண்டவர் வேலைக்காரர்களுக்கு தண்ணியை ஊற்ற சொல்லுகிறார். அப்போ தண்ணியை ஊற்ற சொல்லின பின்பதாக அதே தண்ணீரை ஆண்டவர் சொல்கிறார், இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்களுக்கு கொடுக்க சொல்லி. அதை கொடுக்கும்போது நாங்கள் பார்க்குறோம் வார்த்தையில், அதை குடிக்கும் போது அது ஒரு தண்ணீர் ரசமாக மாறி ஒரு அற்புத விதமாக அந்த திருமண வீட்டில் இருக்க எல்லோரும் சந்தோஷமாக அதை அனுபவித்ததாக இந்த இடத்துல வேதம் கூறுகிறது. பிரியமானவர்கள், இன்றைய நாளில் இந்த சம்பவத்துக்கூடாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? முதலாவதாக நான் உங்கள் மத்தியில் முன்வைக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அழைப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. நான் என்ன இப்படி சொல்லுகிறேன், இந்த இடத்துல கானான் ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்துவ அவனுடைய வாழ்க்கைக்கு அழைச்சாங்க. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ அழைப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன் நாங்கள் இயேசு கிறிஸ்துவ எங்களோட வாழ்க்கையில் அழைக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் திருமணத்தை ஆதியிலே ஆரம்பித்து வைத்த தேவன். அவர் திருமணத்தின் ஆரம்ப கர்த்தாவாக இருக்கிறபடியா திருமண வாழ்க்கைக்கு இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் அவசியமாக இருக்கிறார். எங்களுக்கு தெரியாத அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்க, நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போல் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இயேசு தேவை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு தனியாக இந்த பயணத்தை போக முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள், சவால்கள் அனுதினம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து கொண்டு இருக்கும். இதை முகம் கொடுக்கத்தக்கதான பலனை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு கூட இருக்கும்போது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்கிற காரியமாக இருக்கும். இன்று எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்களில், சில எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நாங்கள் காரியங்களை செய்யும் போது, சில தீர்மானங்கள் எடுக்கும்போது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அழைக்கத்தக்கதான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த இடத்துல கானானூர் இந்த கல்யாணத்திலிருந்து அந்த குடும்பத்தினர் அவங்க செய்த ஒரு நல்ல ஒரு தீர்மானம் தான் அவனோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தது. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்காக சில தீர்மானங்களை, சில காரியங்களை நாங்கள் செய்வோம், அது நல்லது தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிரிகை செய்யத்தக்கதாக அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்க இருக்கு. அப்படி அழைப்பை கொடுக்கும்போது அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களை வழி நடத்துவார். காரணம், அவர் தான் எங்களுடைய இரட்சகர்.
அவர் தான் எங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சில மேடு பள்ளங்கள் வரும். எந்த நாளும் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்காது. சில பிரச்சனைகள் வரும், சில போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக வரும். அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருந்தால், அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருந்தால், அவர் என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரம் எங்களுக்கு வெளிப்படையான காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற உள்ளான சமாதானம் எங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் பார்த்த சொன்னால் அநேக மனுஷர்களுக்கு அநேக காரியங்கள் இருக்குது, வெளித்தோற்றமான அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா உண்மையிலே மனசால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்களோட மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கான்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கலாம், எல்லா விதமான நன்மைகள் இருக்கலாம். வெளித்தோட்டத்தில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லை. சில நேரம் நாங்கள் சொல்லுவோம், அப்பா இவங்களை பாருங்க, இதுதான் வாழ்க்கை, எப்படி வாழ்கிறாங்க இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் வாழணும். சில நேரம் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு சில நேரம் மனதுக்கு ஒரு கவலை வரலாம். ஆனால் மறந்து போகாதீங்க, இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அழைக்கப்பட்ட தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கார். காசு பணத்தால் கொடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷத்தை, நிறைவுதலை தேவன் எங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த கானானூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்துவை அழைத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரம் வாலிபர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி கொண்டிருப்பாங்க, நான் தான் ஒரு ஹீரோ என்னுடைய வாழ்க்கையில். சில நேரம் வாலிப காலத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்கு சிந்தனைக்கு தோன்றுகிற காரியங்களை மனசுக்கு எடுத்துக்கொண்டு வாழ்க்கை பயணத்துக்கு போவாங்க. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போவோம்னா மிகவும் வேகமாக நாங்கள் ஓடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாங்கள் ஓடுனா எங்களுடைய வாழ்க்கை மிகவும் தூரம் போக முடியாது. அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்துக்கு தேவையான பலனையும் கிருபையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இந்த கல்யாண வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. இதனால் அவசரத்துக்கு உங்களுடைய சிந்தனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு மன்னிக்கவும், 3 வசனம் சொல்கிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, இஸ்ரீ எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அந்த திருமண வீட்டில் பிரதானமான ஒரு காரியம் திராட்சை ரசம், அது குறையப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் அவங்களோட திருமண வீட்டில் இந்த திராட்சை ரசம் சொல்லுகிறது ஒரு விசேஷமான காரியம். அதை வந்திருக்க எல்லாரும் பகிர்ந்து கொடுக்க வேண்டி அதை ருசி பார்த்து அதில் மிகவும் சந்தோஷப்படுவாங்க. இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அந்த திருமண வீட்டில் ஒரு குறைவு நடந்தோன்னு மரியாளுக்கு அது காணக்கூடியதாக இருக்குது. உடனே மரியாள் அந்த திருமண வீட்டில் இருக்கிற வீட்டு சொந்தக்காரங்களுக்கு அல்ல, அந்த செய்கிற சாப்பாடு செய்கிற அவங்களுக்கு போய்ட்டு சொல்லலை, யாருக்கு போய்ட்டு சொன்னாங்கன்னா இயேசு ஆண்டவருக்கு சொன்னான். அதாவது பிரச்சனையை அந்த இடத்துல தீர்க்கக்கூடிய, குறைவை தீர்க்கக்கூடிய தேவனாக அந்த இடத்துல இருக்கிறார் இயேசு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் போது மரியாளுக்கு தேவதூதன் சொன்னார், இது சாதாரண ஒரு குழந்தை இல்லை, இது சாதாரண ஒரு பிள்ளை இல்லை, இவர் ஒரு அற்புதமானவர், இவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த எல்லா காரியத்தையும் மரியாள் தன்னுடைய இருதயத்திலே வைத்திருந்தாள் என்று. மரியாளுக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை, இந்த குறைவை போய் நான் இயேசு கிறிஸ்துவாண்டியாக சொல்லும் போது கண்டிப்பாக அவரால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டா இன்னைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எங்கே போயிட்டு பார்த்தாலும் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறைவு இருக்கத்தான் செய்யும். குறைவு இல்லாத ஒரு மனிதனையோ ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு காண முடியாது. ஆனால் குறைவுகளை அவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் எங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் மத்தியிலையும் பலனாய் முன்னோக்கி போகத்தக்கதான கிருபையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாடுகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் சில வேதனையான சூழ்நிலைகள் மத்தியில், குறைவுகள் மத்தியில் போகும்போது, இப்போ உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் இந்த காலகட்டத்தில் இலங்கை தேசத்தில் அநேக போராட்டங்கள்,
பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் கஷ்டங்கள் மத்தியில் போகிற ஒரு காலமாக இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் மறந்து போகக்கூடாது, தேவ ஜனங்களை வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சில நேரம் எங்களுடைய குறைவுகளை பார்க்கிலும் நிறைவான தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். எங்களோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவைகள் என்ன என்பதை அறிந்த தேவன் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க பாருங்க, பறவைகளை பாருங்க, அவர்கள் அவைகளை நான் பூசிக்கிறேன், அதே போல காட்டு புஷ்பங்களை பாருங்க, அதைகளை நான் உடுத்து வைக்கிறேன். பரம பிதானவர் என்னது இவைகளை போஷிப்பார். ஆனா அதுக்கு பார்க்க விசேஷமானவங்க நீங்க. இந்த இடத்துல இருக்க நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். எங்களை அவர் போஷித்து நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில நேரம் நாங்கள் குறைவுகள் வரும்போது வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம், மன கலங்கி போகிறோம், உடைஞ்சி போகிறோம். என்ன இந்த சூழ்நிலை, எப்படி இதிலிருந்து நான் வெளியே வர்றது? சில நேரம் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் என்ன, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை எப்படி மாற்ற போகிறேன். சில நேரம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்து அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இந்த சூழ்நிலையை தாண்டி போகத்தக்கதான கிருபையையும் பலத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஆண்டுடைய வார்த்தையில சங்கீதம் 55:22 வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய சுமைகளை வைக்கும் போது அவர் எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுடைய பாரங்களை சுமைகளை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெற்றோருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட வாழ்க்கையில பிள்ளைகளுடைய சுமைகளை குறித்து என்னத்தான் அவங்க பெரிய பிள்ளையா மாறினாலும் அதை விட்டுற மாட்டாங்க. பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்து வந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில சில சுமைகளை இன்றும் பெற்றோர்கள் சுமக்கிறதுக்கு அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு அவர்கள் பிரயாசப்படுவார்கள். எங்களுடைய தேவனும் அப்படித்தான். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியா, நாங்கள் அவருடைய குமார்த்தியாக இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், 6ஆம் வசனத்துல, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சாதாரணமாக இந்த யூத கலாச்சாரத்தில் ஒரு பண்பாடு இருக்கு. என்னன்னா வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பதாக கச்சாடியை வச்சிருப்பாங்க, அந்த தண்ணி நினைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்கு வர்றவங்க காலை கழுவிட்டு சுத்தமாக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஏன்னா வெளியிருந்து வரும்போது தூசிகள் அழுக்குகள் படைந்திருக்கலாம், அதை சுத்தப்படுத்திட்டு உள்ளுக்கு வரணுங்கிறது தான் அவங்க வச்சிருந்து அவங்களோட கலாச்சாரத்தில் இருக்கிற காரியம். இந்த கச்சாடியில தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற காரியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வந்து சாதாரணமாக திராட்சை ரசம் உருவாக்கணும்னா அதில் திராட்சை பழத்தை போட்டு அநேக காரியங்களை போட்டால் தான் அது ஒரு திராட்சை ரசமாக மாறும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்த சொல்றாரு, வெறும் தண்ணீரை ஊற்றுங்க சொல்லி. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அந்த விஷயத்தை எங்களோட மனித மூளையால, மனித அறிவினால, மனிதனால, எங்களுடைய அனுபவத்தினால அந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இந்த வேலைக்காரர்களுக்கு, இது செய்யுங்க, தண்ணீரை ஊற்றுங்கன்னு. வேதம் சொல்லுகிற அந்த இடத்துல அவர்கள் என்னது நிறைய நிரப்பினார்கள் என்று 7ஆம் வசனம் கீழ்ப்பகுதியில் சொல்லுகிறது. அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, இந்த வேலைக்காரர்களுக்குள்ளாக இருந்த இருதயத்தை ஒரு வார்த்தைக்கு நாங்களா இருந்து அந்த இடத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட இது எப்படி நடக்கும், இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி சில நேரம் நாங்கள் கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த வேலைக்காரர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அவர்கள் முழு மனதோடு கூட என்னது அவங்களுடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே செய்தார்கள். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எங்களுடைய மனதில் நாங்கள் எடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து செய்யும் போது தேவனுடைய அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, இந்த கச்சாடியை போல தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முதல்ல இந்த பகுதியில இருந்த ஒரு புட்டுவத்தில் ஒரு சாதாரண ஒரு கச்சாடியை போல தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சு கொண்டிருந்தேன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம்னு. ஏன்னா பாடசாலை காலத்துல டீச்சரும் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுக்கும் உதவ மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பார்த்தா உறவுகளும் வாழ்ந்த வாழ்க்கையின் முறையை பார்த்து சொன்னாங்க, உனக்கெல்லாம் சரியே வராது. இருந்த சமுதாயமும் அப்படிதான் சொல்லிச்சு, நீங்க எல்லாம் இதுக்கு மேல ஆக்கி இல்லை, உங்களோட வாழ்க்கையெல்லாம் இப்படியே தான் போயிட்டுருன்னு.
அப்போ அந்த மாதிரி ஒரு தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக, ஒரு கச்சாடியாக தான் இந்த இடத்துல வந்து நான் அமர்ந்திருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில். நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இனிமே மாறாது, இப்படியே தான் இருக்கும், இப்படியே இருந்து என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அந்த இடத்துல நான் இந்த கச்சாடியை ஆண்டவர் தொட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப பிரயாசத்தில் தான் நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். 21 வயசுல ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கும் போது நான் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாக, எல்லாருனாலும் புறக்கணிக்கப்பட்டு, அநேக அவமானங்கள், நிந்தனைகள், என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார், இந்த கச்சாடியை தொட்டார். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அந்த வெளியில் ஒதுக்கி வச்சு, வீட்டு வாசல்ல வீட்டுக்குள்ளே கூட இருக்க ஒதுக்கி வச்சு அந்த பாத்திரம் போல் இருந்த என்னுடைய வாழ்க்கையை இந்த கச்சாடியை ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா. தொட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்தமாக்கினார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு வாலிபன், எந்த ஒரு தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, அவ்வளோவா படிப்பறிவு இல்லை ஆண்டவரே எனக்கு. சுவாமி ஆண்டவரே, உங்களுக்கு உங்களோட ஊழியத்தை செய்கிறதுக்கு, இந்த முழு நேர அழைப்பை செய்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை ஆண்டவரே எனக்கு. நான் ஆண்டவருக்கு சொன்ன காரியம், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை குறித்து நன்கு நான் அறிஞ்சிருந்தேன். நான் வந்த சூழ்நிலை, என்னை மனிதர்கள் நடத்தின விதம் யாருமே என்னை கணக்கெடுக்கலை. ஆனால் கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த கச்சாடியை நினைவு கூர்ந்து என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அநேக மாற்றங்களை ஆண்டவர் செய்து அவருடைய ஊழிய பாதையில் ஆண்டவர் என்னை கொண்டு போயிருக்கிறார். ஆமேன். பெருமதியே இல்லாத இந்த கச்சாடியை சுத்தப்படுத்தி இன்னைக்கு திராட்சை ரசம் புரண்டு போகிற, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் நாங்கள் நினச்சி கொண்டிருப்போம், இன்றைக்கி நிறைய லேபல்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும். சில நேரம் எனக்கு மனுஷர்கள் கொடுத்தது போல் இன்றைக்கி சில நேரம் உங்களுக்கும் சில பேர் கொடுத்துருப்பாங்க, நீ ஒரு உதவாக்குற, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நிறைய வாலிபர்கள் அந்த வார்த்தையை கேட்பாங்க. வாலிபர்களை பார்த்து அடிக்கடி சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு. ஆனால் எது சரி வராதோ அதைத்தான் ஆண்டவர் சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தகுதியே இல்லாத பாத்திரங்களை எடுத்து தகுதி ஆக்குற தேவன். ஹல்லேலூயா. எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் போய்கொண்டுச்சு என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அநேக மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை அறியாத ஒரு தூர பகுதிக்கு, மாத்தளை என்கிற மாவட்டத்துக்கு ஆண்டவர் என்னை அனுப்பி அந்த பகுதியில் இருக்கிற அழிஞ்சு போகிற ஒரு ஜனங்களை குறித்துதான் ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அழிந்து போகிற வாலிபர்களை குறித்துதான் ஒரு தாகத்தை கொடுத்தார். கண்ணு முன்னுக்கு இன்னைக்கு என்ன நான் ஊழியம் செய்கிற இடத்துல அநேக வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களுக்குள்ளாக போய்கொண்டு, அப்படியாப்பட்ட வாலிப சந்திக்கிட்ட அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் போகிற மனுஷர்கள் மத்தியில் தேவன் என்னை அழைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்று உங்களையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில நேரம் நாங்கள் எங்களுக்குன்னு சில எல்லைகளை போட்டுக்கொண்டு, என்னால் இது தான் செய்ய முடியும், என் வாழ்க்கையில் இதுக்கு பார்க்க ஒன்றும் செய்ய முடியாது, நான் இப்படியே போயிட்டு என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு முடிஞ்சிடணும். இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு காலத்தை அப்படி தான் நினச்சேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இந்த பாத்திரத்தை எதுக்குமே உதவாது அப்படின்னு தான் நினச்சி கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எதுவுக்குமே உதவாத இந்த பாத்திரத்தை எடுத்து இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றார் எங்களுடைய வாழ்க்கைக்கு, அதுக்கு நாங்கள் செவி மடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு அதுக்கு உணர்வு உள்ளவராக இருக்கும்போது தேவன் எங்களை அற்புத விதமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சில போராட்டங்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில நேரம் நாங்கள் அவசரப்பட்டு சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். எங்களுடைய மாம்சத்தில் சில நேரம் உலகத்திலேருந்து வருகிற சத்தங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவர் உன்னதமான தேவன் எங்களோடு பேசுகிறாரு. எங்களோட பேசுகிற சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம். ஆனால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இனி இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இந்த வார்த்தைக்குள்ளாக 9 வசனம் சொல்லுது, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே அன்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததே கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வேலைக்காரர்கள் செய்தனால அந்த திருமண வீடு முழுவதும் ஆசீர்வாதமாய் மாறிச்சு. ஹல்லேலூயா.
இந்த இடத்துல பார்க்கிறோம், முன்பு கொடுக்கப்பட்ட ரசத்தை பார்க்கிலும் பின்பு கொடுக்கப்பட்ட ரசம் ரொம்ப சுவையா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்துச்சு சொல்லப்படுகிறது. சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பின்னான வாழ்க்கை சில நேரம் எந்த ஒரு சுவையும் இல்லாத, எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுத்து அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு ருசிகரமான வாழ்க்கையாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் விரும்புகிறாரு, அவருடைய உன்னதமான காரியங்களை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு, எங்களை சுற்றி இருக்க சமுதாயத்துக்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். 11ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மகிமையை வெளிப்படுத்தினான்னு வேதம் சொல்லுகிறது. மகிமையை வெளிப்படுத்தினான்னு சொல்லும்போது பிரியமானவர்களை, தேவனுடைய குணாதிசயத்தை இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர் குறைகளை சந்திக்கிற, அவர் போஷிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தான் இப்படியாப்பட்ட சுபாவமா இருக்கிறார் என்பதை இந்த முதலாம் அற்புதத்துக்குள்ளாக, இந்த கானான் ஊரில் நடந்த அற்புதம் தான் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். இந்த முதலாம் அற்புதத்துக்குள்ளாக அவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினாரு, இந்த குறைவுகளை நீக்கினாரு ஆண்டவர். ஆனா பிரியமானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில அநேக மனுஷருக்குள்ளாக இருக்கிற குறைகளில் விசேடமாக இருக்கிற ஒரு குறை தான் தன்னுடைய உள்ளான வாழ்க்கையில ஆத்மாவில் இருக்கிற குறை. என்னது? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நன்மையான வாழ்க்கையாக இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷர்களாகிய எங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்தின் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய ஒரு ஆரம்பத்தை, புதிய ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனோடு ஒரு உறவை கட்டியெழுப்பதற்கு, அவரோடு கூட நித்திய காலமாய் வாழுகிற பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாங்க இந்த உலகத்தோடு இருக்கிற குறைவுகளோடு கூட நாங்க நித்தியமான காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்கள், நித்தியமான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் இருக்க எதோடும் ஒப்பிட முடியாது. பிரியமானவர்களே, சில நேரம் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய உள்ளத்துல ஒரு வெறுமையோடு நீங்க வந்திருக்கீங்களா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு மாற்றம் இல்லாமல் இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இன்னும் ஏதோ ஒரு குறைவொன்று இருந்து கொண்டு இருக்குன்னு நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கீங்களா? அந்த குறைவு ஆண்டவர் தான் இருக்கு. ஆண்டவரால் மாத்திரம் தான் நிறைவு செய்ய முடியும். ஏன்னா சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க முழுமையாக ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது இல்லை. இந்த வேளையில நீங்க இன்னும் உங்களோட வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவருக்கு முழுமனையாக இடம் கொடுத்து இல்லாட்டி, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில முழுமையாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு வாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்குங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்குங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மத்தியில் நான் போய்கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. இந்த இடத்துல நான் பார்க்குறேன், இந்த கச்சாடியை நீங்கள் பயன்படுத்தினது போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, ஒரு அர்ப்பணிப்பை செய்யும் போது, விசுவாசத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, கர்த்தர் உங்களை அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இனி இந்த வேளையில் நாங்கள் பார்க்குறோம், இந்த சீசர்கள் இந்த காரியத்தை நன்றாக உணர்ந்திருந்தார்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த மகிமையை வெளிப்படுத்தின போது அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அற்புதம் பின்பதாக, அதிசயம் பின்பதாக, அநேக காரியங்களுக்கு பின்பதாக போய்கொண்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், சீசர்கள் எங்களுக்கு இயேசு தான் வேணும், இயேசு மேலாக முழுமையாக விசுவாசத்தை வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்ன எப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், என்ன காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், எது எங்களுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேலாக நாங்கள் வைக்கும்போது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்று கைவிடுவதும் இல்லை. அப்படி சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண தேவன் எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார், எங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இனி இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கூடாக உங்களை நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். மறந்து போகாதீங்க, இந்த கானானூர் கல்யாணத்தில் இருந்த அந்த குடும்பத்தினர்
இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுத்ததை போல இன்று எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், மரியாள் அந்த இடத்துல இந்த குறைவை ஆண்டவர் இடத்துல போயிட்டு கூறினா, வேறு யாருக்கும் சொல்லலை, ஆண்டவர் இடத்துல இயேசு சுவாமி கிட்ட போயிட்டு சொன்னான். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் அதான் செய்ய இருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், சவால்கள் மத்தியில் போகும்போது எல்லாத்தையும் குறைவுகளை சுமந்து தீர்த்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு ஆண்டவருக்கு இடத்துல எங்களுடைய குறைவுகளை நாங்கள் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அந்த வேலைக்காரர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவ்வண்ணமாக கீழ்ப்படிந்து அவர்கள் செய்தபடியால் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். இனி இந்த வேளையில் இந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரும் பலப்பட்டு தைரியப்பட்டு கர்த்தருக்குள்ளாக முன்னுக்கு போகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாக இன்று நாள் ஒரு அர்ப்பணிப்பு செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. இன்று நாளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் நான் செய்கிற தொழில் வியாபாரங்கள், என்னுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு நான் அழைப்பை கொடுக்க போகிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலிருந்து நான் காண போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, உலகத்தில் இருக்க காரியங்களை உதவிகளை நோக்கி நான் பார்க்காதபடி குறைவுகளை சந்தித்து குறைவுகள் மத்தியில் நடத்துகிற தேவன் என்னை நடத்த போகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு இனிமேல் நான் செவி கொடுக்க போகிறேன். உலகத்திலிருந்து வருகிற சத்தங்கள் அல்ல, மனுஷர்கள் கூறுகிற ஆலோசனைகளோ வழிநடத்தல் அல்ல. தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நான் என்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்து செய்ய போகிறேன். அதன் மூலியமாக என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருமாக எழும்பி நின்று இந்த வார்த்தைப்படி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்த பந்திக்கு முன்பதாக எங்களுடைய இருதயத்திலையும் கூட இன்று அவர்களுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக ஏதாகிலும் நாங்கள் ஒரு பாவத்தை செய்து அவருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கிறதா இருந்தால் இந்த வேளையில் நாங்கள் மனம் திரும்புவோமாக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு எங்களை அர்ப்பணித்து இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே எங்களோடு இந்த கிரியை செய்யும்படியாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உங்களுடைய இருதயத்துக்கு சமாதானமின்றி வாழ்க்கையில் ஒரு துன்பத்தோடும் துயரத்தோடும் ஏதாகிலும் ஒரு வேதனையோடு இருக்கிறதா இருந்தால், ஆண்டவரே, அன்று மனாசே வந்தது போல் சுவாமி நானும் வருகிறேன் ஐயா, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த பவுல் எங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த பணியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதினாலெனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். ஆகவே இந்த வார்த்தை முன்னிட்டு கர்த்தருடைய சன்னிதானக்கு எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே,
அப்பா, நான் வருகிறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்து கிரியை செய்யும்படியாக. ஆண்டவரே, உம்முடைய அந்த உடன்படிக்கைக்கு நான் வருகிறேன். என்னை சுத்திகரித்து சுவாமி, இந்த அப்பத்தினாலே என்னை உம்முடைய உடன்படிக்கையோடு சுவாமி, உம்முடைய சரீரத்தோடு உம்முடைய இரத்தத்தோடு தொடர்ந்து என்னை சேர்த்துக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே சுவாமி, இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் உம்முடைய அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து சுவாமி எங்களை வழிநடத்தும்படியாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறதா இருந்தால் சுவாமி, எங்களை மன்னித்து உடைய பாதமல்ல நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி. நாங்கள் யாவரும் அங்கே அமர்ந்து ஜெபத்தில் திருப்போம். காத்திருப்பேன்
சுவாமி நாம் துதிக்கிறோம். நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து துதிப்போம் ஆண்டவரை. இந்த காலை வேளையில் தேவன் தாமே எங்களோடு இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நாம் மண்ணில் வருகிறோம் ராஜா. சுவாமி, நீ மனாசேவோட இஸ்ரவேல் ஜனங்களோடு நீ கிரியை செய்தது போல் சுவாமி எங்கள் வாக்கு இடைப்பட்ட சுவாமி நாம் உண்மை விட்டு உடைய சன்னிதானம் விட்டு விலகி போகாத படிக்கு சுவாமி எங்களுக்காக மனதுருகி உடைய உயிரை கொடுத்து காப்பாற்றி சுவாமி நீரே நடத்துகிறேன். இன்னும் சுவாமி நாம் உண்மை விட்டு மனம் திரும்பாமல் சுவாமி உண்மை விட்டு நாம் மோடி இணைந்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை எனக்கு தருவீராக சுவாமி உடைய ராஜ்யத்தை கட்டியிருப்பதற்காக சுவாமி என்னை மீன் கட்டியிருப்பு சுவாமி மோடி இணைக்கத்தக்கதான கிருபையாக விளையாட்டுவிக்கிறோம். யாராக இந்த போல சுவாமி மனம் கசந்து போய் எனக்காக மனதில் யாரும் இல்லையா, எனக்காக பறந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி மனம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறதால தான் உடைய பலன் அவருக்கு மேலாக வரட்டும், உடைய கிருபை அவருக்கு மேலாக வரட்டும், உடைய கரம் அவருக்கு மேலாக வரட்டும், உடைய ஆசீர்வாதமான கரம் அவருக்கு மேலாக நிற்கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி நன்மையின் கரங்களுக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாம் தொடர்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது எங்களுடைய பிதாவுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென்.